பக்தி ஒளி நேயர்களுக்கிடையின் கோவிந்த பட்டரின் கொடானு கோடி நமஸ்காரம். குழந்தை பாக்கியம் இல்ல, கல்யாணம் ஆயிடுச்சு, 5 வருஷம் போராட்டமான ஒரு வாழ்க்கை. குழந்தை பாக்கியத்துக்காக போராடி 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 எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, குழந்தை பாக்கியம் இல்ல. வருத்தத்தோடு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர். அம்மா, பொண்ணோட அம்மா வருத்தமா அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. என்னம்மா பிரச்சனை? அந்த அம்மாவுக்கு அப்படியே மனசுல குமுறிக்கிட்டு இருக்கும். என்னம்மா பிரச்சனை? இல்ல, ஒரே பொண்ணு, பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இத்தனைக்கும் அந்த பையன் என் சொந்தக்காரன் தான், ஆனா குழந்தை பாக்கியம் இல்லை. டாக்டர் எல்லாம் போயாச்சு, 2 பேருக்கும் பிரச்சனையே இல்லை, 2 பேருக்கும் பிரச்சனையே இல்லை. ஆனாலும் 5 வருஷமா குழந்தைங்கிறது தங்கல. முதல் குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கவே இல்லை, உண்டாகவே இல்லை. ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் விட்டா அப்படியே அழுவாங்க. எத்தனையோ தம்பதிகள் மனசுக்குள்ள அழுது கொண்டிருக்கிறார்கள், குழந்தை பாக்கியம் இல்ல 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 இல்லன்னு. ரைட்டுங்களா? அப்ப அந்த குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை நல்ல குழந்தையா நமக்கு பிறக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டா நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்கள். 2 பரிகாரம் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. தமிழ் மாத கணக்கு வச்சுக்கோங்க. தமிழ் மாசம் தெரியுமா? ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை அப்படின்னு. ஐப்பசி ஒரு பேச்சுக்கு சொல்றேன், தமிழ் மாத கணக்கு. அந்த தமிழ் மாத கணக்குல ஒவ்வொரு தமிழ் மாசத்திலையும் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம், கார்த்திகை என்கிற ஒரு நட்சத்திரத்துல நீங்க முருகன் கோவில்ல போய் அந்த கார்த்திகை நட்சத்திரம் இல்லையா, தமிழ் மாச கார்த்திகை நட்சத்திரத்துல ஒரே ஒரு அபிஷேகத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள். கம்ப்ளீட் அபிஷேகம். வஸ்திரம், அதாவது அவருக்கு வேஷ்டி, அடுத்தது பிரசாதம். பிரசாதம் என்ன போடணும்? எலுமிச்சை சாதம் போட்டா நல்லா இருக்கும். அதாவது எலுமிச்சம்பழ சாதம் அது போட்டு நைவேத்தியம் செய்து உங்களது கைகளால் எல்லாருக்கும் விநியோகம் செய்ய வேண்டும். அன்னைக்கு அலங்காரம், அன்னைக்கு அபிஷேகத்துக்கான எல்லா பொருளும் நீங்க கொடுக்கணும், நீங்க அபிஷேகம் பண்ணணும். பிரசாதம் எலுமிச்சம்பழ சாதம் செய்ய சொல்லி அந்த எலுமிச்சம்பழ சாதத்தை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும். முருகனுக்கு அன்று வேஷ்டி உங்களுடையது. ஒருவேளை வள்ளி தெய்வானையோடு முருகன் இருந்தாலும் அந்த 2 பேருக்கும் புடவையும் வேஷ்டியும் நீங்க எடுத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது. ஒரே ஒரு கிருத்திகா நட்சத்திரத்துக்கு மட்டும் பண்ணுங்க. அது எப்படி நீங்க வச்சுக்கலாம்? நீங்கள் பிறந்த மாசம், அதாவது ஏப்ரல் மாசம் பிறந்திருக்கீங்க, அந்த ஏப்ரல் மாசம் வரக்கூடிய சித்திரை பிறப்புல வரக்கூடிய கிருத்திகா நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரத்துல பண்ணுங்க குழந்தை பாக்கியத்துக்கு முருகனுக்கு. அது மட்டும் பண்ணா போதுமா? அடுத்தது கிருஷ்ண பகவானுக்கு பண்ணணும். யார் பண்ணலாம்? இல்ல, எங்க வீட்டுக்கிட்ட முருகன் இல்ல, கிருஷ்ணன் இருக்காரு, அந்த கிருஷ்ணன் கோவில்ல பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். முருகனுக்கோ அல்லது கிருஷ்ணனுக்கோ. அப்ப கிருஷ்ணனுக்குன்னு பண்ணும்போது எப்ப பண்ணணும்? தமிழ் மாசம் வரக்கூடிய அஷ்டமியில பண்ணணும். கோகுல அஷ்டமி கொண்டாடுறோம் இல்லையா, அதனால அஷ்டமியில நீங்கள் பிறந்த மாசம், ஒருவேளை நீங்கள் மே மாசம் பிறந்திருக்கிறீர்களே ஆனால் மே மாசம் வரக்கூடிய தமிழ் மாசத்துல வரக்கூடிய அஷ்டமியில பண்ணணும். மே மாசம் பாதி வரைக்கும் சித்திரை, அப்புறம் வைகாசி. நீங்கள் வைகாசியில பிறந்திருக்கீங்கன்னா அந்த வைகாசி மாசம் வரக்கூடிய அஷ்டமி திதியில கிருஷ்ணன் கோவிலுக்கு போய் கிருஷ்ணனுக்கு அபிஷேகத்துக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து, கிருஷ்ணனுக்கு வஸ்திரம் அதாவது வேஷ்டி வாங்கி கொடுத்து, முக்கியமான பிரசாதம் கிருஷ்ணனுக்கு என்ன தெரியுமா போடணும்? அவல் பாயசம். இல்லைன்னா அவல்ல ஏதாவது ஒண்ணு ஸ்வீட் கலந்து செஞ்சுட்டோ அத கிருஷ்ணனுடைய நைவேத்தியமான பிறகு நீங்கள் எல்லாருக்கும் அந்த பிரசாதத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் என்கிற ஒன்று சீக்கிரமாக நடந்துவிடும். நமக்கு என்ன, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா போறோம் சார், என்னுடைய வாழ்க்கையே அங்கதான் இருக்கு, ஆனா குழந்தையே பிறக்க மாட்டேங்குது, 5 வருடம் 6 வருடம் ஓடி போச்சு. இப்ப பண்ணுங்க, உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறந்துடும். ஒருவேளை
முருகனுக்கு நீங்கள் அபிஷேகம் எல்லாம் செய்து முருகன் பிறந்தால் விசாகன் அப்படின்னு ஒரு பேரை வைங்க. ஒருவேளை பெண்ணாக பிறந்து விட்டால் முருகனுடைய பேர் வள்ளி தெய்வானை, அந்த பேர் வரா மாதிரி ஒரு பேரை சூஸ் பண்ணி ஒரு பேச்சுக்கு வைங்க. அதை ஜாதக பேராகவோ இல்ல உங்க சர்டிபிகேட் பேராகவோ எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ரைட்டுங்களா? அதே மாதிரி கிருஷ்ணனுக்கு பிறந்தா, கிருஷ்ணனுக்கு எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சுதான் இந்த குழந்தை பிறந்ததுன்னா பாமா ருக்மணி கிருஷ்ணன். ஒருவேளை ஆண் பிறந்தால் கண்ணன் கிருஷ்ணன், பெண் பிறந்தால் பாமாவோ ருக்மணியோ ஏதோ ஒரு பேர் ஒண்ணு வச்சுக்கோங்க. இது ஒரு அந்த வேண்டுதலால பிறந்ததுனால இது ஜாதக பேராகவோ அல்லது ஒரு சர்டிபிகேட் பேராகவோ எழுதி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. புரியுதுங்களா? அப்போ யாருக்கு பண்ணணும்? முருகனுக்கு கார்த்திகை நட்சத்திரத்துல பண்ணணும், கிருஷ்ணனுக்கு அஷ்டமி திதியில பண்ணணும். அடுத்த கேள்வி கேட்பீங்க, தேய்பிரையா வளர்பிரையா? வளர்பிறை அஷ்டமியில பண்ணுங்க. வளர்பிறை அஷ்டமியில பண்ணுங்க. இம்மீடியட்டா அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அப்ப அந்த குழந்தை பாக்கியம் கிடைத்தால் இன்னென்ன பேர் நீங்க வைக்கிறது நல்லது. செய்றீங்களா? செய்ய. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்க வீட்டிலே குவா குவா சத்தம் என்கிற ஒரு சத்தம் கண்டிப்பாக இருக்கும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.